Hi guys, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை ரொம்ப பரபரப்பா எல்லா வீட்லயும் வேலை போயிட்டு இருக்கோம். இங்கேயும் அதே போல தான். டிவி வாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் நாங்களும் அப்படிதான் வேலை பண்ணிட்டு இருக்கோம். வீட்ல சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா பூஜை ஜாமானம் எல்லாம் சுத்தம் பண்ணி எங்க சுஷ்மிதா வந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டா. இந்த பூஜை ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி சாமி எல்லாம் நல்லா தொடச்சி குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு ரெடியாக இருக்குது பூஜைக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வந்து டிஃபன் செஞ்சோம். பார்த்தீங்கன்னா டிவியில் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு காலையிலேருந்து. காலையில் டிஃபன் செஞ்சோம். நம்ம காய் குழம்பு செஞ்சோம். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கேரட் போட்டு இந்த குழம்பு கொஞ்சம் இருக்குது, சட்னி கொஞ்சம் இருக்குது. நான் இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் இப்போ கிச்சன் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது கழுவுறதுக்கு, சமைச்சிட்டு கழுவிக்கலான்ட்டு விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா குக்கர் அடுப்பு மேலே இருக்குது. தக்காளி சாதம் செய்யறதுக்கு நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், சாப் பண்ணேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்க. பார்த்தீங்கன்னா நெய்யும் ஆயிலும் விட்டேன், உருகிடுச்சு. பொடி வகைங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா, மிளகாத்தூள், பிரியாணி மசாலா தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் 2 டம்ளர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்புலாம் வெடிச்சிருச்சு. நான் வந்துட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்தியாச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் எல்லாமே தாளிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மேக்கர் போட்டு ஒரு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். இதெல்லாம் பொடி வகைங்கள்லாம் நான் சேர்த்துறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு. நான் பாதி தக்காளி தான் சாப் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். மீதி பாதி தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பாதி தக்காளி சாப் பண்ணி சேர்த்துனேன், பாதி தக்காளி மிக்சியில் அரைச்சி நான் ஊற்றிக்குவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சோயா சாங்ஸ் வந்து நல்லா ஒரு ஊற வச்சு 2 தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் புழிஞ்சிக்கணும். வந்து இதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் டேஸ்ட்லாம் நம்ம பார்த்துக்கலாம்.
ஓகே, இந்த 2 டம்ளர் அரிசி கழுவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து விசில் போட்டுடணும். 2 விசில் வந்ததை இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா குக்கர் வெயிட் போட்டுட்டோம். நம்ம 2 விசில் வரட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கர் வெயிட் போட்டாச்சு. சாதம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நாம் வந்து ஒர்க் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினில் துணி போட்டு வச்சுருக்கேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் டாமி சூப்பராக ரெடி ஆகிருக்கான். ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய பூஜை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நான் கொள்ளு வேவிச்சு வச்சுருந்தேன்.
அது சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாளிச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போட்டாச்சு. அது செவக்குது. பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் இப்போ சேர்த்தாச்சு. நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு லீவு தான் இன்றைக்கி, அதனால நம்ம இந்த மாதிரி தாளித்து கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா பச்சை மிளகாய், பெரிய வெங்காயமெல்லாம் எண்ணெயிலே ஃப்ரை ஆகுது. நம்ம வேவிச்சு வச்சுருந்த கொள்ளை இப்போ நம்ம சேர்த்துட்டோம். நான் ஏற்கனவே உப்பு போட்டு வேவிச்சதுனால உப்பு சேர்க்க போகிறதில்ல. நல்ல ஹெல்த்தும் கூட. கொள்ளு தாளிச்சாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா நான் கொள்ளு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு வச்சுட்டேன். இப்படி போட்டு வச்சோம்னா ஆறிடும். சின்ன சின்ன பிளேட்டில் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சுஷ்மிதா பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ நான் கொள்ளு தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் 2 பேரும் அதை சாப்பிட போகிறோம். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயுத பூஜையை நீங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக உங்கள் ஹோல் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஆயுத பூஜை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி சரஸ்வதி பூஜா. உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட புஸ்தகம் அதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணி வைக்கலாம். வச்சிங்கன்னா உங்களோட கிட்ஸ் வந்துட்டு படிப்பறிவு கூடன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.